எனக்கு வாழ்வளித்த சுரேஷ் குடும்பத்தாருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குரூப் 2 குரூப் 1 வீட்டில் இருந்து பண்ணேன். என்னால் சாதிக்க முடியல. எப்படி எழுதணும் எப்படி பண்ணணுங்கிறது எதுவுமே ஐடியா தெரியாமல் இருந்தேன். கடைசியில் 2021 ஃபிலிம்ஸ் ப்ரீ டெஸ்ட் பேஜில் தான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஆனால் காலையில் நான் 6 மணி பேஜுக்கு வருவேங்க. காலையில் அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருக்கும். உட்கார கூட இடம் இருக்காது. ஆனால் அவ்வளோ வெறும் மேனேஜ் பண்ணி உட்கார வச்சு எங்களை டெஸ்டெல்லாம் முடித்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ஃபீட்பேக் கொடுத்து தான் எங்களை அனுப்புவாங்க. எல்லாரும் சொல்லிடலாம் ஆன்சர் வீட்டில் போய் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க என்னென்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இதுக்கு இந்த ஆப்டான ஆன்சர் வரும் அந்த மாதிரி தெளிவாக கொடுத்து தான் எங்களை வீட்டுக்கே அனுப்புவாங்க. நான் இங்கே ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் தான் ஜாயின் பண்ணேன். அடுத்து 2வது என்ன சொல்லணும்னா குரூப் 2 மெயின்ஸில் நான் ஃபிலிம்ஸ் வரல. 2வது விஷயம் குரூப் 2 மெயின்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மெயின்ஸு டெஸ்ட் எழுதிட்டு நாங்கள் ரிவ்யூக்கு போவோம். 10 மணி ஆனாலும் அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க. தலைமை சரியாக இருந்தால் வால் சரியாக ஆடுன்னு சொல்லுவாங்க. அந்த தலைமை சரியாக இருக்க போய் எங்களுக்கு அந்த போஸ்டிங்கிற உறுதியை நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. அது எங்களுக்கு கிடைச்சிது. கடைசியில் நின்னேன். அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் இன்ட்ரோ கிளாஸ் வச்சாங்க. எனக்கு நிற்க கூட இடம் இல்லை. அந்த கடைசி டெஸ்ட்டில் நின்னேன். இன்னைக்கு முதல்ல நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதே மாதிரி டெஸ்ட் வைக்கையில பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எழுதிடுவோம். சயின்ஸ் மட்டும் எழுத மாட்டோம். சார் கரெக்டாக அந்த நேரம் வீடியோ போடுவாங்க. ஏன் எழுத வர மாட்டேங்கிங்க, நீங்கள் அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு இந்த தவறுகள் தெரியும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவாங்க. அந்த வீடியோ பார்ப்போம். அந்த ஒரு டெஸ்ட் எழுதி மறுபடியும் ரீடெஸ்ட் வைப்பாங்க. அந்த ரீடெஸ்ட்லேயும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இன்னைக்கு கலந்துக்கிட்டு இத்தனை ஆனால் இன்னைக்கு டீம் ஒர்க் கரெக்டாக இருந்ததுனால எங்களுடைய சப்போர்ட், எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, என்னுடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தனால என்னால் போஸ்டிங் அடிக்க முடிஞ்சுது. நான் எல்லாமே தமிழ் வழியில் தான் பண்ணேன். தமிழ் வழியில் தான் நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். எல்லா புகழும் அதாவது குருவுக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.